அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. கோயில் மூலவர் அதாவது விமான கலசத்தில் வார்க்கப்படும் புனித நீர் ஊற்றுறாங்க பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம். அதாவது வந்து ஆச்சால்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. எப்போன்னா 23/8/2024 நேற்று நாங்களாம் போனோம். இது தாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகிற இடம். இது உள்ளே போகிற இடம். அதாவது போகணும் அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பக்கத்துலேயே குளம்லாம் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே குளம் இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி வட்டம், அதாவது வந்து கொள்ளிடம் அருகே ஆச்சால்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 23/8/2024 நடைபெற்றது. அங்கே நாங்கள் போய் பார்த்தோம். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆதீனம் உள்பட அதாவது வந்து பல்வேறு மடங்களின் ஆதீன கர்த்தர்கள்லாம் பங்கேற்றினாங்கங்க இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா கொள்ளிடம் அருகே உள்ள நல்லூர் பெருமணம் அப்போ இருந்துச்சான். அந்த ஊர் வந்து இப்பொழுது வந்து ஆச்சால்புரம் கிராமம். அதாவது வந்து தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான திருவெண்ணீற்று உமையம்மை அதாவது சமேத சிவலோக தியாகராஜ சுவாமி கோயில் அந்த இடத்துல இருக்குதுங்க. சுவாமி கோயிலில் வந்து அதாவது இத்தலத்தில் பார்த்திங்கன்னா சமயக்குறவர்கள் 4வரில் ஒருவரான யாருன்னா பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பெருமான் தோத்திர பூர்ணாம்பிகையோடு அதாவது திருமண கோலகத்தில் காட்சியளித்த தலம் ஒன்று இது கருதப்படுகிறதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கோலத்தில் வந்து அதாவது துணைவியார் பார்த்தீங்கன்னா சிவஜோதியில் கலந்து அருளிய சிறப்புமிக்க கோயிலாகவும் இது திகழ்கிறதுங்க. இந்த கோயில் வந்து இதுதான் வந்து உள்ளே வந்து அந்த சிவன் லிங்கம் இருக்கிற இடம். இது உள்ளே போனோம்னா நம்ம வந்து எல்லாம் கூட்டத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். அதை போயிட்டு உள்ளே மூலவரை பார்க்குற இடம், இது கும்பிட்ற இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அதாவது அந்த வரலாறு இருக்கும். திருஞான சம்பந்தருடைய வரலாறு அது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அந்த கோயிலுக்குள்ளே சுற்றி இருக்கிற இடம். வந்துட்டு இந்த கோவிலில் இருக்க பாருங்கள் தண்ணி இதுதான் நாங்கள்லாம் தெளிச்சுக்கிட்டோம் லேட்டாக போனதால் வந்துட்டு. இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயில் தெரியுது பாருங்கள். இது வந்து அதாவது திருஞான சம்பந்தர் கல்யாண திருமண கோலத்தில் இருக்கிற காட்சிக்குள்ள கோயில் தான் இது. இந்த கோயில் இது அது வந்து சாமி நல்லா தெரியல, ஏதோ எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதாவது பார்க்குற எவ்வளோ பாருங்கள் அலங்காரம்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. சூப்பராக எல்லாமே பூவாலே அலங்காரம் செய்யப்பட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக நல்ல காட்சி அழகாக இருந்துச்சுங்க. இது உள்ளே வந்து நடராஜ பெருமாள் பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேட்டு உள்ளே இருக்கும். எல்லாம் வெளியில் நின்று கும்பிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா 14 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து 14 வருடத்துக்கு அப்புறம் இதை வந்து திருப்பணிகள் செய்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இது வந்து அந்த உள்ள கோயில் சிவல் இங்கே இருக்கிற மூலவர் இருக்கணும், யாரும் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த கோயிலை சுற்றி இந்த பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள், திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தர் இதில் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த இடம் பின்னாடி அந்த பின்னாடி எல்லாமே சிலையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடந்த அதாவது இந்த கோயில் வந்து கடந்த 16ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகள் நடந்திருக்கு. அடுத்தது 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா முதல் கால யாகசாலை பூஜையும் நடந்திருக்குது. அடுத்தது 6ஆம் கால யாகசாலை பூஜைலாம் இதில் நடந்திருக்குதுங்க இந்த கோயிலில். அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து இதில் பார்த்திங்கன்னா தருமபுர ஆதீனம் அதாவது 27வது குருமகா சன்னிதான கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வந்து அடுத்தது வந்து சிவாச்சாரியர்கள் விமான கலசத்தில் புனித நீரை வார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்தினாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இதில் வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக ஒரு ஆராதனைலாம் நடைபெற்றிருந்துருக்குது. சுற்றி நிறைய வேலைப்பாடு புதுசாக செஞ்சு நல்லா அருமையாக இருந்துச்சு. அதுவும் ராத்திரியில் போயிருந்தால் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். பல்புலாம் சீரியல்லாம் நல்லா போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிள்ளையார் கோயில். இது வந்து எல்லாம் போகிறாங்க பாருங்கள். அதை இந்த மூலவரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து முருகர் கோயில். ஒன்று ஒன்றா முருகர், துர்க்கை, லக்ஷ்மி அது போல் இருக்கும். சுற்றி உள்ள கோயில் அது அப்படியே இருக்கும். வந்து இந்த கும்பாபிஷேகம் ஏதோ நானும் பார்க்கணுன்னு இருந்திருக்கு, போய் பார்த்துட்டேன். அதேமாதிரி நீங்களே இதை வந்து வீடியோ மூலம் பார்த்து இதனுடைய பயனை அடைங்கள். அதனால் உங்களுக்கு நான் பார்த்தது என்னென்னவோ உங்களுக்கு தெரிஞ்சாருக்கு நான் வந்து எல்லாத்தையும் முழுசாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வந்து இதில் வந்து நல்லா முன்னாடியே பார்க்குறதுக்கு எல்லாமே பூவாலே அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாழை மரம் எல்லாமே பூவாலே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது திருவெண்ணை அதாவது வந்து அம்பாள் இருக்கிற இடம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்கிற இடம் பாருங்கள். ஒரு திருவெண்ணீற்று உமையம்மை அந்த இடம் இருக்கிற இடம் அது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை நடந்த இடம் ஃபுல்லாகவே.
இது வந்து உள்ளெல்லாம் அனுமதி கிடையாது. வெளியில் வாட்ச்மேன் நிற்கிறாங்க பாருங்கள். அந்த இது எல்லாமே இது வந்து யாகசாலை வளர்த்த இடம். அது எல்லாமே இந்த தண்ணிலாம் இதை வச்சு யாகசாலை வளர்த்த இடம் போய் பார்த்தோம் நாங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த குளம். இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த நிறையா கட்டவுட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஆதீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி கட்டவுட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. எதுவும் நாங்களும் பார்க்கணுன்னு ஒரு விதி இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக முழுவதும் பார்த்து பயனடைங்கள். பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க பாருங்கள். செங்கோல் ஆதீனம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 103வது குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிக சத்தியஞான சுவாமிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனார் கோயிலில் இருக்கிற ஒரு சிவவாக்கிய யோகிகள் ஆதீனம். 28வது பார்த்திங்கன்னா குருமகா சன்னிதானம் மகாலிங்க தேசிக பரமாசரிய சுவாமிகள். தொண்டை மண்டல ஆதீனத்தின் 234வது குருமகா சன்னிதானம் நாகராஜி சுவாமிகள். நாச்சியார் கோயில் ஆதீனம் திருப்பனந்தாள் காசி மடத்து இளைய அதிபர் ஸ்ரீமதி சபாபதி தம்பிரான். தருமபுரம் மௌனமடம் சீர்காழி கோயில்களின் கட்டளை தம்பிரான்கள். இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சிவகுமார். சட்டைநாதர் கோயில் உள்ள தேவஸ்தான சிறப்பு செந்தில். கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் வி ஜெயபிரகாஷ். தமிழ் சங்க தலைவர். எல்லாருமே இதில் கலந்து கொண்டு இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். அப்புறமா வந்துட்டு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படின்னா 11 திங்கட்கிழமை போனீங்கன்னா, அதாவது விடாமல் போயிட்டு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்து பயனடைங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.